உலகம் முழுவதும் பரவி வாழுகிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்முடைய சோழன் சொல்வீச்சு வலையொலியில் இளம் வயதில் நீதிபதிகளான 2 பெண்கள் குறித்து பேச இருக்கிறோம். பஞ்சாப் மாநிலம் ஜலந்தரில் நாக்கோடர் என்கிற இடத்தில் இருக்கிற சப் மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்ற வளாகத்தில் ஒரு 23 வயது பெண் நீதிபதியாக பதவியேற்க வருகிறார் என்கிற செய்தி அறிந்து பத்திரிகையாளர்கள் எல்லாம் திரண்டிருந்தார்கள். ஒரு 23 வயது இளம் பெண் நீதிபதியாக அங்கு வந்து பதவியேற்க வருகிறார். அவரை சூழ்ந்து கொண்டு பத்திரிகையாளர்கள் கேட்கிறார்கள், உங்கள் பேர் என்ன என்று கேட்கிறார்கள். அவர் சுருதி என்று சொல்லுகிறார். நீங்கள் என்ன பின்புலத்தில் இருந்து வருகிறீர்கள்? உங்களுடைய தாய் தந்தை யார்? இவ்வளவு இளம் வயதில் எப்படி நீதிபதி ஆனீர்கள் என்றெல்லாம் அவர்கள் அடுத்தடுத்து கேள்வி கேட்கிறார்கள். உடனே அந்த பெண் சொல்லுகிறாள், நான் முதல் நாளாக இன்றைக்கு இந்த நீதிமன்றத்தில் நீதிபதியாக பொறுப்பேற்க இருக்கிறேன். ஆகவே உங்களுக்கெல்லாம் நான் தேநீர் விருந்து அளிக்க விரும்புகிறேன். வாங்க போய் தேநீர் சாப்பிட்டு கொண்டே பேசுவோம் என்று அவர்களை அழைத்து கொண்டு அந்த நீதிமன்ற வளாகத்துக்கு வெளியே ஒரு மரத்தடியில் இருக்கிற ஒரு டீ வித்துக்கிட்டு இருக்கார் ஒருத்தர், அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் நிற்கிறாள். அப்போ அவங்க எல்லாரும் ஆச்சரியத்தோடு பார்க்குறாங்க. ஒரு நீதிபதி இந்த மாதிரி முதல் நாள் நான் டியூட்டியில் ஜாயின் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்காக நமக்கெல்லாம் தேநீர் வாங்கி கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுறாங்க. அப்போ தான் அந்த பெண் சொல்லுகிறாள், நீங்கள் என்ன கேட்டீங்க? உங்களுடைய அப்பா யார், அம்மா யார் என்று கேட்டீர்கள் இல்லையா? இவர் தான் என் அப்பா என்று அங்கே டீ விற்று கொண்டிருக்கிற ஒருவரை காட்டுகிறாள். சுரேந்திரகுமார். அவர் 30 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த சப் மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்ற வளாகத்தில் டீ வித்துக்கிட்டு இருக்கார். அங்கே வர்ற வழக்கறிஞர்கள், அங்கே வழக்கு பார்க்க வருகிறவங்க எல்லாருக்கும் டீ கொடுக்கறது தான் அவருடைய வேலை. இப்படியாக அந்த சப் மாஜிஸ்ட்ரேட் கோர்ட் வளாகத்தில் தொடர்ந்து டீ விற்று கொண்டிருந்த சுமேந்திரகுமார் அவர்களுக்கு தன்னுடைய மகளை வழக்கறிஞருக்கு படிக்க வைக்க வேண்டும் என்று ஆசை ஏற்பட்டது. அதனால் பஞ்சாப் பல்கலைக்கழகத்தில் தன் மகளை சட்டம் படிக்க வைத்தார். சட்டம் படித்து கொண்டிருக்கிற போதே சுருதி பஞ்சாப் சிவில் சர்வீஸ் தேர்வு எழுதுவதற்காக இரவு பகலாக கடுமையாக உழைத்தார். தொடர்ந்து அதற்காக கடுமையாக படித்தாங்க. தன்னுடைய வழக்கறிஞருக்கான அந்த பட்ட படிப்பை முடித்த உடனேயே பஞ்சாப் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் அவங்க எழுதுனா அவங்க முதல் முயற்சியிலேயே முதல் மதிப்பெண் பெற்று தேர்வானாங்க. தேர்வானதும் இந்த லா அகாடமியில் ஓராண்டு நீதிபதிக்கான பயிற்சி பெற்று தன்னுடைய 23வது வயதில் தன்னுடைய தந்தை எந்த நீதிமன்ற வளாகத்தில் டீ விற்று கொண்டிருக்கிறாரோ அதே நீதிமன்றத்துக்கு அவர் நீதிபதியாக வந்தார். சுருதி ஒரு பட்டியல் வகுப்பை சேர்ந்த பெண் என்பது குறிப்பிடத்தக்கது. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சொல்லுவார், என்ன சொன்னார்னா, ஒரு மனிதனுடைய பேர் ஆயுதம் சொத்து பத்து கிடையாது, பாரம்பரியம் கிடையாது, பணம் காசு கிடையாது, கல்விதான் ஒரு பெரிய ஆயுதம் என்று சொன்னார். அந்த கல்வி என்கிற ஆயுதத்தை வைத்து நீ எவ்வளவு பெரிய சாதனைகளையும் உன்னால் செய்துவிட முடியும் என்று சொன்னார். பஞ்சாப் மாநிலத்தில் பட்டியல் வகுப்பில் பிறந்த ஒரு பெண்ணான சுருதி இன்றைக்கு இந்த 23 வயதில் இவ்வளவு பெரிய சாதனையை படைத்திருக்கிறார் என்று சொன்னால் அது கல்விக்கு அவர் கொடுத்த முக்கியத்துவம். அவருடைய தாய் தந்தையர் எப்படியாவது தனது மகளை
ஒரு உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வந்து விட வேண்டும் என்று அவர்கள் முயற்சி செய்தார்கள். ஆனால் அந்த முயற்சியை மூலதனமாக வைத்து நேர்மையாக உண்மையாக உழைத்த உழைப்பினுடைய வெற்றிதான் இன்றைக்கு சுருதி அவ்வளவு பெரிய உயர்ந்த இடத்தில் இருக்கிறார். அப்போ அந்த பத்திரிகையாளர்கள்ட்ட சொல்லும்போது அவங்க சொன்னாங்க, என் தந்தை டீ வழங்க வேண்டும், நான் நீதி வழங்க வேண்டும் என்று அவங்க சொன்னாங்க. அதே மாதிரி இன்னொரு சம்பவம், அதே 23 வயதில் தமிழ்நாட்டில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஜவ்வாது மலையில் இருக்கிற புலியூர் என்கிற அடிப்படை வசதிகளே இல்லாத ஒரு கிராமத்து பெண் ஸ்ரீபதி. அவருடைய தாயார் மல்லிகா, தந்தை காளி. இந்த பெண்ணை எப்படியாவது நல்ல படிப்பு படித்துவிட வேண்டும் என்று தாய் மல்லிகா விரும்புகிறாள். அந்த பெண் ஒரு பழங்குடியின சமூகத்தைச் சேர்ந்தவர், அதாவது ஷெட்யூல்ட் ட்ரைப்ஸ், மலைவாழ் மக்கள் என்று அழைக்கப்படுகிற அந்த பழங்குடியின வகுப்பைச் சேர்ந்தவள் என்பதால் அவர்களுடைய பாரம்பரியத்தின்படி இளம் வயதிலேயே ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவராக இருக்கிற ஒருவருக்கு திருமணம் செய்து கொடுத்து விட்டார்கள். ஆனாலும் தாய் மல்லிகாவின் விருப்பத்தின்படி திருமணம் செய்து கொடுத்த பிறகும் சென்னை அம்பேத்கர் சட்டக்கல்லூரியில் அந்த பெண்ணை கணவர் படிக்க வைக்கிறார். அவர் நன்றாக படித்து சட்டப்படிப்பை முடித்த பிறகு உரிமையியல் நீதிமன்ற நீதிபதி தேர்வு அறிவிக்கப்படுகிறது. அதாவது தமிழ்நாட்டில் 245 இடங்கள் காலியாக இருக்கிறது. அந்த இடத்துக்கான தேர்வு அறிவிக்கப்படுகிறது. அந்த தேர்வில் கிட்டத்தட்ட 12,000 பேர் கலந்து கொண்டார்கள். இதில் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னா, திருமணமாகி இருந்த ஸ்ரீபதி இந்த தேர்வு அறிவிக்கப்பட்ட 2 நாட்களுக்கு முன்பு அரசு மருத்துவமனையில் ஒரு குழந்தையை பெற்றெடுத்த தாய். குழந்தை பிறந்த 2வது நாள் இந்த தேர்வு வருகிறது. இந்த தேர்வை எழுத வேண்டும் என்று சொன்னால் ஸ்ரீபதி கிட்டத்தட்ட 250 மைல் தூரம் பயணித்து சென்னைக்கு வர வேண்டும். அவர் துணிச்சலோடு குழந்தை பிறந்த 2வது நாள் தன்னுடைய கிராமத்தில் இருந்து புறப்பட்டு 250 கிலோமீட்டர் பேருந்தில் பயணம் செய்து சென்னைக்கு வந்து தேர்வு எழுதுகிறார். மொத்தம் 472 பேர் தேர்வு ஆகிறாங்க. அதாவது 12,000 பேர் தேர்வு எழுதுனதில் முதல் கட்ட தேர்வில் 472 பேர் தேர்வு ஆகிறாங்க. அதன் பிறகு இந்த 472 பேருக்கும் நேர்முக தேர்வு வைக்கிறார்கள். அந்த நேர்முக தேர்வுக்கு தன் கை குழந்தையை தூக்கி கொண்டு அந்த பெண் வந்து அந்த நேர்முக தேர்வை சந்திக்கிறாள். அதிலே அவள் வெற்றி அடைகிறாள். ஸ்ரீபதி உரிமையியல் சிவில் நீதிபதியாக தேர்வு செய்யப்படுகிறார். அவர் தேர்வு செய்யப்பட்ட பிறகு அந்த வளாகத்தில் கை குழந்தையோடு மகிழ்ச்சியில் ததும்பி நின்று கொண்டிருக்கிற போது ஊடகவியலாளர்கள் சூழ்ந்து கொண்டு அந்த பெண்ணை புகைப்படம் எடுத்து அந்த புகைப்படம் ஊடகங்களில் எல்லாம் வருகிறது. தமிழகத்தின் முதலமைச்சர் மதிப்புக்குரிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் அந்த பெண்ணை பாராட்டுகிறார். தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய முற்போக்காளர்கள், சிந்தனையாளர்கள், ஊடகவியலாளர்கள் எல்லோரும் ஸ்ரீபதியை பாராட்டுகிறார்கள். ஸ்ரீபதிக்கு உரிமையியல் நீதிபதியாக பொறுப்பேற்ற போது அவளுக்கு வயது 23. இந்த 2 பெண்களையும் நீங்கள் கவனிக்கணும். இப்போ சமீபத்தில் திருத்தணியில் ஒரு சம்பவம் நடந்தது. அது என்னன்னா, ஒரு 4 சிறார்கள் 16-17 வயசு பையங்க, அவங்கள சட்டம் சிறுவர்கள் என்று சொல்லுகிறது. அவர்கள் ஒரு வடமாநிலத்தைச் சேர்ந்தவனை கையில் பட்டா கத்திகள் வைத்து கொண்டு வெட்டி சரித்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட இடங்களில் வெட்டு காயங்கள். வெட்டி அதை ஷூட் பண்ணி இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்காங்க. அதில் 3 பேர் பட்டியல் சமூகத்தை சேர்ந்த பிள்ளைகள், ஒருத்தர் வேற ஒரு சமூகத்தை சேர்ந்தவராம். இது காவல்துறை கொடுத்த தகவல். நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா, இந்த இளம் வயதில் கையில் கத்தி வைத்து கொண்டு குற்றவாளிகளாக இந்த சமூகத்தில் அலைவதற்கு யார் காரணம்? யாரும் இதெல்லாம் குற்றம் சுமத்துவது? அவர்கள் பட்டியல் சமூகத்தில் பிறந்தவர்கள் என்பதுதான் காரணம் என்று சொன்னால், பஞ்சாபிலே பட்டியல் சமூகத்திலே பிறந்த சுருதி என்கிற ஒரு பெண் இவ்வளவு உயர்ந்த இடத்துக்கு
அவள் போயிருக்காளே, அவள் கற்ற கல்வி தானே. பழங்குடியின மக்கள் மலைகளில் வாழ்றாங்க, அடிப்படை வசதியே கிடையாது. ஒரு ஒரு உப்பு புளி மிளகா வாங்குறதுனா கூட அவங்க மலையிலேருந்து இறங்கி சமவெளிக்கு வரணும், 25 கிலோமீட்டர் நடந்து வரணும். ஸ்ரீபதி தன் தொடக்க கல்வியை ஒவ்வொரு நாளும் 25 கிலோமீட்டர் போய் தான் படிச்சிருக்காங்க. ஸ்ரீபதி என்கிற அந்த தமிழ்நாட்டை சேர்ந்த பெண் கல்வி என்கிற பேர் ஆயுதத்தை பயன்படுத்தாமல் விட்டது யார் தவறு? பெற்றோரின் தவறா? அரசாங்கத்தினோட தவறா? அந்த பிள்ளைகளின் தவறா? யார் தவறு? அவர்கள் முறையாக கல்வி கற்க வைக்கப்பட்டிருந்தால், கல்வி என்கிற அந்த ஆயுதத்தை அவர்கள் கையிலே எடுத்திருந்தால் இப்படி கொலை கருவிகளை கையிலே எடுத்திருப்பார்களா? ஒரு சமூகத்தில் உயர்ந்த பதவிக்கு போறதுக்கோ அல்லது படித்து ஒரு நல்ல வேலைக்கு போறதுக்கோ சாதி தடையாக இருப்பதில்லை, பொருளாதாரம் தடையாக இருப்பதில்லை, ஏழை பணக்காரன் தடையாக இருப்பதில்லை, அப்பா அம்மா படிக்கல அப்படிங்கிறது தடையாக இருப்பதில்லை. இன்னும் சொல்ல போனீங்கன்னா, இந்த ஜவ்வாது மலையில் இருக்கக்கூடிய புலியூரை சேர்ந்த ஸ்ரீபதி என்கிற அந்த பெண்ணினுடைய தாயார் தந்தையார் எல்லாம் கூலி வேலைக்கு போறவங்க, மலைவாழ் மக்கள். ஆனால் அந்த பெண் எப்படி படிச்சு முன்னுக்கு வந்தா? இன்னைக்கு அந்த மலைவாழ் மக்கள் மத்தியில ஒரு பெரிய உத்வேகம் ஏற்பட்டிருக்கு. புலியூர்ல இருக்கிற நம்ம சமூகத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு படிச்சுட்டு ஜட்ஜ் ஆயிட்டாலாமே அப்படின்னு சொல்லி அந்த சமூகத்தில் இருக்கிற இளம் பிள்ளைகளுக்கு படிக்க வேண்டும் என்கிற உந்துதல் ஏற்பட்டு, அதனால இது முதல் குற்றவாளிகளா பெற்றோர்கள் இருக்காங்க. பிள்ளைங்க முட்டிக்கால் வரைக்கும் பேண்ட்டை டைட்டாக போட்டுக்கிட்டு வரும்போது 4 சாத்தி ஒழுங்காக எல்லாரும் போடுறது மாதிரி போடுறான்னு சொல்லியிருந்தா அந்த பிள்ளைகள் இன்றைக்கு புள்ளிங்கோவா மாறி இருப்பாங்களா? தலையில் முடியை வெட்டி தலையில் கலர் விட்டுக்கிட்டு வரும்போது 4 சாத்தி ஒழுங்காக முடி வெட்டிட்டு வான்னு சொல்லியிருந்தா அந்த பிள்ளைகள் இன்றைக்கு கொலைகாரர்களாக மாறியிருப்பார்களா? பள்ளிகளில் கல்லூரிகளில் இது போன்ற உடைகளில் முடி வெட்டுறதுலாம் ஒரு நேர்த்தியை நீங்கள் பின்பற்றியிருந்தால், ஆசிரியர்கள் அதில் கவனம் செலுத்தியிருந்தால் இது போன்ற பிள்ளைகள் உருவாகுவாங்களா? அதே மாதிரி பொறுப்பற்ற திரைப்பட இயக்குனர்கள், கல்வியின் முக்கியத்துவத்தை சொல்ல தவறிய திரைப்பட இயக்குனர்கள், கொலையவும் பெட்டையும் குத்தையும் ஒரு கலாச்சாரமாக மாற்றுகிற இயக்குனர்கள் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் பொறுப்பற்று திரைப்படங்களை முன்னெடுக்கிறதுனால தான் இது போன்ற தவறான பிள்ளைகள் உருவாகிறாங்க. ஆகவே என் அன்பான தமிழ் உறவுகளே, இங்கே இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட, நசுக்கப்பட்ட, விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், அம்பேத்கர் அவர்கள் சொன்ன கருத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். கல்வி என்பது பேர் ஆயுதம். அந்த பேர் ஆயுதத்தை கொண்டு உங்கள் பிள்ளைகள் நீங்கள் என்ன ஆக நினைக்கிறீங்களோ அதுவும் ஆயிடலாம். உங்கள் குழந்தைகள் மீது கவனம் செலுத்தி அவர்களை படிக்க வைங்க. அப்படி நீங்கள் படிக்க வச்சிங்கன்னா நீங்கள் மிரண்டு போகிற அளவுக்கு, நீங்கள் பார்த்து பிரமித்து போகிற அளவுக்கு உங்கள் பிள்ளைகள் வளர்ந்து இந்த சமூகத்தில் மதிப்பு மரியாதையும் மிக்கவர்களாக அவர்கள் வருவார்கள். போதைக்கு அடிமையாகிறார்கள், குடிகாரர்களாக அவங்க ஆகிறாங்க அப்படின்னு சொன்னால் அதில் அரசாங்கத்துக்கு எந்த அளவுக்கு பங்கு இருக்கோ அதே அளவுக்கு பெற்றோர்களுக்கும் பங்கு இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். உங்கள் பிள்ளைகளை கண்ணும் கருத்துமாக கவனியுங்கள். உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலம் குறித்து கவலைப்படுங்கள். அவர்களை கல்வியாளர்களாக மாற்றுவதற்கு முயற்சி செய்யுங்கள். எங்கள் சோழன் சொல்வீச்சு சார்பில் பஞ்சாபில் நீதி அரசராக மாறியிருக்கிற சுருதி அவர்களுக்கும், தமிழகத்தில் நீதி அரசராக மாறியிருக்கிற ஸ்ரீபதி அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.